நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபவுண்டைன் ஃபில். ஃபவுண்டைன் ஃபில் பண்ணுறீங்க. ஃபவுண்டைன் ஃபில் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து 4 டைப் இருக்குது: லைனர், ரேடியல், கானிக்கல், ஸ்கொயர். இப்போ நம்ம லைனர் பற்றி பார்ப்போம். ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் இருக்குது. அதாவது இந்த கிரேடியன்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து எந்த ஏங்கிள்லேருந்து உங்களுக்கு வரணுங்கிறத நீங்கள் இங்கே கொடுக்கல. இப்போ வந்து இதை நீங்கள் ஏங்கிளில் போயிட்டு 50 டிகிரி கொடுத்தீங்கன்னா அந்த ஆங்கிள் வந்து மாறி இருக்கும். அதுவே 90 டிகிரி கொடுத்தீங்கன்னா ஆங்கிள் இப்போ மேலே பார்த்த மாதிரி இருக்கும். எட்ஜ் ஃபேடு, உங்களுக்கு எட்ஜ் ஃபேடு இங்கேருந்து ஸ்மூத்தாக போகுது இல்லைங்களா, அந்த ஃபேடு வந்து எவ்வளோ தூரம் வரணுங்கிறது கொடுத்துக்கலாம். 20 கொடுத்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். 50 கொடுக்குறீங்க, இப்போ மாறி சுத்தமாக. 0 கொடுத்துட்டீங்கன்னா பழைய லெவலுக்கே போய்க்கும். கலர் பிளண்டு, இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று 2 கலர், ரெண்டாவது கஸ்டம். ஃபர்ஸ்ட் 2 கலர் என்னன்னா ஃப்ரம், எந்த கலர் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 எந்த கலரில் உங்களுக்கு முடியணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கலாம். மிட் பாயிண்ட், மிட் பாயிண்ட் என்னன்னா இங்கே ஷேட் இருக்கு இல்லைங்களா, எல்லோ கம்மியாக இருக்குது, க்ரீன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதை நீங்கள் குறைச்சிக்கிறதா குறைச்சிக்கலாம். இப்போ 0 பண்ணிக்கிறீங்க, இப்போ அந்த டெப்த் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் க்ரீனாக மாறிக்கும். இதுதான் மிட் பாயிண்ட். 50 வச்சுக்கோம். இது வந்து லைன். லைன் என்னன்னா நீங்கள் கலர் வந்து க்ரீன் டு எல்லோ செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. இது வந்து ரொட்டேட். இது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த க்ரீனில் ஆரம்பிச்சு இப்படியே ரொட்டேட் பண்ணி எல்லோ வரைக்கும் இதில் இருக்கிற கலர் எல்லாமே செலக்ட் ஆகிக்கும். அதுவே இது கிளிக் பண்ணிங்கன்னா அதோட உல்ட்டா எப்படி இருக்கோ அது செலக்ட் பண்ணிக்கும். கஸ்டம்னா நீங்கள் வேணுங்கிற அந்த கலர்ஸ் வந்து இப்போ 2 கலர் இல்லாமல் நீங்கள் நிறைய கலர் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கஸ்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, ஃபில் கருப்பாக தெரியுது இல்லைங்களா, டாட் வந்துட்டு கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிற ஏரியா. இங்கே ஒயிட்டாக இருக்குது, இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஜஸ்ட் ஏதோ ஒரு கலர் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் ஆகிடும். இப்போ நீங்கள் இன்னொரு கலர் ஆட் பண்ணணும்னா டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு இது கிரியேட் ஆகிக்கும். அது பொசிஷன் எந்த இடத்துல உங்களுக்கு இருக்கணுங்கிறத நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபில் பண்ணுறீங்க, இன்னொருக்கா டபுள் கிளிக் பண்ணுறீங்க. ஓகேங்களா, கலர் இப்படி நிறைய வேணுங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அடுத்து அதர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் கலர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, யூனிஃபார்ம் ஃபில், அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகிக்கும். இல்லை நீங்கள் மேனுவலாக என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்கே செட்டிங் ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க. இந்த செட்டிங் வந்து எனக்கு பர்மனெண்ட்டாக எப்பவுமே வேணும், நான் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரெசன்ஸ் இருக்கிற ஏரியாவில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம், அதாவது அந்த கிரேடியன்ட்டுக்கு நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம மை ஸ்டைல்னு கொடுத்துக்கோம். நீங்கள் என்ன நேம் ஆனாலும் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் குறி ஒன்று கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மை ஸ்டைல்னு இருக்குது. இது வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நிறைய கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரி நீங்கள் வேணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்த டைப் வந்து ரேடியல். இதில் ஒன்று இப்போ நீங்கள் முதல் சொன்ன இல்லைங்களா, அந்த ஆப்ஷன் எல்லாம் சேம் ஆப்ஷன் தான். இதில் வந்து சென்டர் ஆப்ஷன் மட்டும்தான் ஒன்று ஆட் ஆகும். அதாவது இந்த ரவுண்டு காரணம் இருக்குது இல்லைங்களா, இந்த ரவுண்டு காரணம் நீங்கள் எங்கே வேணாலும் மாற்றி வச்சுக்க முடியும். ஹரிசாண்டல் வேல்யூ, வெர்டிக்கல் வேல்யூ. ஹரிசாண்டல் வேல்யூ 50 கொடுக்குறீங்கன்னா அது ரவுண்ட் வந்து மாறி இருக்கு இடம். வெர்டிக்கல் வேல்யூ 10, 20 மாறி தெரியுதுங்களா. இது வந்து ரேடியலுக்கும் கோனிக்கல், ஸ்கொயர், இது மூணுக்குமே வந்து இந்த சென்டர் ஆப்செட் ஒர்க் ஆகும். லைனருக்கு மட்டும் சென்டர் ஆப்செட் ஒர்க் ஆகாது. இப்போ இந்த பாக்ஸ் ப்ரிவியூ காட்டுது இல்லைங்களா, அந்த ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் குறி மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அதுவே நம்ம வேணுங்கிறதுக்கு இப்போ ஆங்கிள் மாறுது வரும். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது அதை நீங்கள் வேணும்னா மாற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி கோனிக்கல் செலக்ட் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஹரிசாண்டல் வேல்யூ, வெர்டிக்கல் வேல்யூ எங்கே வேணாலும் நீங்கள் மாற்றி வச்சுக்க முடியும். இதுதான் ஃபவுண்டன் ஃபில். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்கு.